கண்ணியமானவர்களே, கடனால் அழுது கொண்டிருந்த சஹாபிக்கு ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் தீர்வதற்கு, அவர்களினுடைய கடன் அடைக்கப்படுவதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, கடனால் உங்களினுடைய வாழ்க்கை முழுவதும் நரகமாக இருக்குது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் கடன்காரர்கள் தான் சாப்பிட்றாங்க. கடன்காரர்கள் தான் என்னுடைய சம்பாத்தியம் எல்லாத்தையும் வாங்கி கொள்றாங்க. கடனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நரகமாக இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இன்னும் கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது தான். இந்த ஒரே ஒரு அமலை மட்டும் செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு மலையளவு கடன் வைத்திருந்தாலும் உங்களுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலேயே நம்முடைய ரப்பு அடைச்சி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு எங்கே நடந்துச்சு? அந்த ஒரு நிகழ்வு நடந்தபோது ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹுவங்க ஒரு சாலையின் ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி அழுத வண்ணம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வலதுபுறமாக போய்கிட்டு இருக்காங்க ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு. பிறகு இடதுபுறமாக ஒரு சஹாபி தலையை கீழே போட்டு அழுதுகிட்டே நடந்து போறாரு. இதை பார்த்த ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலை. என்ன, ஒரு சஹாபி ஒரு ஆம்பளையாக இருக்கிறாரு, இந்த ஒரு சஹாபி அழுதுகிட்டு போறாரு, என்ன பிரச்சனையாக இருக்கும், என்ன சிரமமாக இருக்கும், என்ன சோதனை அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினா அப்படின்னு அந்த சஹாபியை பின்தொடர்ந்தே போகிறாங்க. பின்தொடர்ந்து போய் அந்த சஹாபி இடத்துல பேசுகிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்றும் இல்லை ஹசரத் அலியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா தான் அழுதுகிட்டு போகிறேன். சும்மா எப்படி அழுகுவீங்க? என்ன குழப்பங்களாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னிடத்துல சொல்லுங்கள், கட்டாயம் உங்களுக்கு நான் தீர்வை ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஒரு மனிதர் அழுது கொண்டே சொல்கிறாரு, ஹசரத் அலியே, என்னுடைய வீட்டில் நான் ஒரு சில பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி ஒரு யூதரிடம் கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடனை அடைக்கக்கூடிய நாள் வந்து விட்டது. அதற்கான பொருளாதாரம் என்னிடத்துல இல்லை. நிறைய கடனால், வறுமையினால் என்னுடைய குடும்பமே சீரழிஞ்சு போகுது. ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உதவியே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இதை பார்த்த ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு மலையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய நபி அவர்கள் என்னுடைய மாமனார் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியமான திக்கரை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு சஹாபியினுடைய மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் எனக்கு அந்த சஹாபியும் சொல்கிறாங்க, எனக்கு இப்போது இதுதான் முக்கியம், தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அந்த திக்கரை அந்த ஒரு சஹாபியும் ஓதுறாங்க. பிறகு அந்த திக்கரை ஓதிக்கொண்டே போகிறாங்க. இன்னும் சில நாட்கள் கழியுது. சில நாட்கள் கழித்து ஹசரத் அலி அவங்களை சந்திக்கும் பொழுது பேசிக்கிறாங்க. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, வறுமை நீங்கிருச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹசரத் அலியே, அன்றைக்கு நீங்கள் ஒரு திக்கரை எனக்கு கற்றுக் கொடுக்கலனா இன்றைக்கு என்னுடைய நிலைமை இப்படி இருந்திருக்காது. இன்றைக்கு நான் சொந்தமாக வீட்டில் இருக்கிறேன், சொந்தமாக எல்லா வாகனங்களும் எல்லா வியாபாரமும் எல்லா தொழிலும் வச்சிருக்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ர் தான். இன்று வரை என்னுடைய குடும்பத்தார்கள் ப்ளஸ் நானும் இன்று வரை அந்த ஒரு திக்ரை ஓதிக்கிட்டு இருக்கோம் ஹசரத் அலி அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொண்டு போகிறாங்க. அதுபோன்று தான் உங்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் இருந்தாலும், எவ்வளவு வட்டி, இன்னும் இன்ட்ரெஸ்ட், இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், லோனு, இன்னும் குழு, இது போன்ற நகையை அடகு வச்சுட்டு அந்த அடமானம் வைத்த இதை மீட்க முடியாத கஷ்டம், இப்படி பொருளாதார நெருக்கடியில் நீங்கள் எவ்வளவு சிக்கியிருந்தாலும் கவலையை விடுங்க. இன்றைக்கே இந்த ஒரு அமலை செய்ய ஆரம்பிங்க. கட்டாயம் உங்களினுடைய பொருளாதார நெருக்கடி அல்லாஹ் தஆலா நீக்கி உங்களினுடைய செல்வத்தில் உயர்வையும், உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தையும், இன்னும் உங்களினுடைய ரிஸ்கில் விசாலத்தன்மையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். இந்த ஒரு திக்ரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் என்று கமெண்ட் பண்ணுங்கள். அதனின் பொருட்டாலாவது இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய கடன் பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா நீக்குவான். அந்த ஒரு திக்ர் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் ஒவ்வொரு தொழுகைகளையும் தொழுகுவீங்க. ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகளையும் தொழுகுவீங்க. அந்த தொழுகக்கூடிய தொழுகைக்கு பின்பு இந்த ஒரு திக்ரை
ஒரு 50 முறை ஓதுங்க. ஒரு நாளைக்கு 250 முறை நான் ஓதுவேன் அப்படின்ற ஒரு நியத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். நியத்தை வச்சு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த திக்ரை 50 முறை ஓதுங்க. மிக விரைவில் 1 வாரம் அல்லது 5 நாட்களுக்குள்ள அல்லாஹ் தாலா உங்களினுடைய கடன் சுமையை, உங்களினுடைய பொருளாதார நெருக்கடியை, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் அதை கட்டாயம் அல்லாஹ் தாலா நீக்கி விடுவான். அந்த ஒரு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ரானது என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மினல் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற இந்த ஒரு திக்ர் தான். திரும்பவும் ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மினல் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 50 முறை ஓதுவேன் அப்படின்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. உங்களினுடைய கடன் அனைத்தையும் அல்லாஹ் தாலா நிச்சயமாக நீக்கி விடுவான். யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்களோ, லோனை வாங்கிட்டு இன்னும் குழுக்களை வாங்கிட்டு இன்னும் நகையை அடமானம் வைத்து அந்த நகையை மீட்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரினுடைய பொருளாதார நெருக்கடியும் அல்லாஹ் தாலா நீக்கி அருள்வானாக. இன்னும் யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்திலும் அவர்களினுடைய பொருளாதாரத்திலும் இன்னும் அவர்களுடைய ரிசுக்கிலும் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் இன்னும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.